மேல்மலையனூரில் கோயில் கொண்டு மகிமை பல புரிந்து நாடி வரும் அடியவர்களை நாளும் காக்கின்ற அன்னைதான் அங்காள பரமேஸ்வரி. உலகத்து அனைத்து உயிர்களையும் காக்கின்ற தாயாக அருள் கொடுத்து இருள் தடுத்து அண்டமெல்லாம் ஆட்சி செய்யும் அன்னை ஆதிபராசக்தியின் மறுவடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி. கலவையிலே கோயில் கொண்டு கருணை பொழி முகத்துடன் தீவினைகளை அகற்றும் காளியாக காக்கின்ற தாயாக ஊர்தோறும் கோயில் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அன்னையின் மறுவடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி. அவளுக்கு 1000 நாமங்கள், எண்ணிலடங்கா ஆலயங்கள். ஊர்தோறும் அவள் கோயில் கொண்டு ஊருக்கு நேருகின்ற தீவினைகளை அகற்றுகின்ற ஒரு சக்தியாக, ஊரை காக்கின்ற ஒரு காவல் தெய்வமாக இருக்கின்ற வடிவம்தான் அங்காள பரமேஸ்வரி. தருமமிகு சென்னையில் வானகரம் பகுதியில் கந்தமாபுரம் என்னும் இடத்தில் அன்னை அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ சர்வமங்கல அங்காள பரமேஸ்வரி என திருநாமம் கொண்டு ஆலயம் கண்டிருக்கிறாள். முன்பெல்லாம் கிராமப்புறங்களில்தான் ஆன்மீகம் தழைத்தோங்கியது. இப்பொழுது சென்னை போன்ற பட்டினங்களில்தான் ஆன்மீகம் தழைத்தோங்கிக் கொண்டிருக்கிறது. அருளுக்கும் பொருளுக்கும் இங்கே பஞ்சமில்லை. நல்ல மனங்கள் இருக்கும் இடத்தில்தான் அன்னை குடிகொண்டிருக்கிறாள் என்பதை நாம் நகர்ப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பக்தர்களின் ஆன்மீக சேவையில் இருந்தே உணர முடிகிறது. அங்காள பரமேஸ்வரி 1000 ஆலயம் கண்டிருந்தாலும் அந்த ஆலயங்களிலெல்லாம் மாசி அமாவாசை வந்துவிட்டால் அன்னையின் அவதார கோலத்தை காண கூடுகின்ற பக்தர்கள் ஏராளம் ஏராளம். சென்னை வானகரம் கந்தமாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கல ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் 61ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி மயான கொள்ளை பெருவிழா அண்மையில் கோலாகலமாக நடைபெற்றது. அன்னையின் மகா சிவராத்திரி மயான கொள்ளை பெருவிழாவை முன்னிட்டு சிவராத்திரி அன்று பக்த கோடிகள் எல்லாம் ஒன்று திரண்டு மாநகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்திலிருந்து பால் குடத்தை தலையில் சுமந்து திருவீதி உலாவாக எடுத்து வந்து கந்தமாபுரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்வமங்கல அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு வருகை தந்து அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அன்னைக்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர் பக்த கோடி. சிவராத்திரி தினத்தன்று இரவு 7 மணி அளவில் பதி அலங்காரம் செய்து அம்மன் வர்ணிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்காள திருசூலி கலவையிலே கோயில் கொண்டு சுகுமாரியே உன்னாவேசம் தனையடக்கி அகிலத்தை ஆண்டருள்வார் சிங்காரி சிவபாரியே தாயே
கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. சடை விரித்து ஆடி வரும் அங்காளம்மா, எங்க சங்கடங்கள் தீர்க்க வைக்க வாராளம்மா. தேரேறி வலம் வந்து ஊர் காக்கும் தாயே உன் திருவாசல் வருவோம் அம்மா. ஊர்கூடி பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி வைத்து மனதார நினைப்போம் அம்மா. கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. என்னை காக்க வேணும் நீயே, சிங்கரதமேறி வருகின்ற தாயே உன் சீற்றம் தனிந்து எம்மை காக்க வேணும் நீயே. வேம்பு ரதமேறி வருகின்ற தாயே, வந்த வினை ஓட்டும் அங்காளி நீயே. ஏவல் வில்லி சூனியத்தை எதிர்கொண்டு அழித்தவளே, எலுமிச்சை கனியாலே பிணி ஓட்ட வந்தவளே. மந்திர பேய் என்னும் மாயை அழித்தவளே, கலவை எல்லையிலே அங்காளியானவளே. தேரேறி வல வந்து ஊர் காக்கும் தாயே உன் திருவாசல் வருவோம் அம்மா. ஊர்கூடி பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி வைத்து மனதார நினைப்போம் அம்மா. தாயே கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா. ஆத்தா அங்காளி கண் பார்த்த போதும் சூழும் வினை எல்லாம் தூள் தூளா போகும். ஆத்தா அங்காளி கண் பார்த்த போதும் சூழும் வினை எல்லாம் தூள் தூளா போகும். சூலம் கரமேந்தி ஆடி வரும் நேரம் அடங்க பேயெல்லாம் அலறி அங்கு ஓடும். கவலையை போக்க வந்த காளியடி நீயே, கலவையில் ஆடுகின்ற அங்காளி தாயே. பம்பை ஒளி கேட்டு ஆடுபவள் நீயே, பாதம் பணிவோரை காக்கின்ற தாயே. தேரேறி வல வந்து ஊர் காக்கும் தாயே உன் திருவாசல் வருவோம் அம்மா. ஊர்கூடி பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி வைத்து மனதார நினைப்போம் அம்மா. தாயே கலவையிலே கோயில் கொண்ட அங்காளம்மா, நீ கண் திறந்து ஆட வேணும் சிங்காரம்மா.
விழா அன்று இரவு 7 மணி அளவில் ஸ்ரீ சர்வமங்கல அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஊஞ்சல் வைபவம் நடத்தப்பட்டது. கொண்டிருக்கும் ஆலய நிறுவனருக்கு சித்தாங்கு முடித்து சிலம்பு உடுக்கை வாத்தியத்துடன் திருவிதி உலா புறப்பட்டு பூங்காப்பரை எழுந்தருளி சுடலைக்கு சென்று மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அன்னையே, அங்காளியே, எங்கள் அங்கமெல்லாம் நிறைந்தவளே, ஆதிசக்தியே, மலையனூரில் கோயில் கொண்டு மகிமை வள புரிபவளே, களவையிலே கோயில் கொண்டு கருணை காட்டும் தேவியலே, உன் அருள் இல்லை என்றால் இந்த உலகில் எங்களுக்கு வாழ்வேது என்று ஒவ்வொரு பக்தரும் அன்னையின் புகழை பாடி பரவசமடைந்தனர். பல பக்தர்கள் அன்னையின் ஆலயத்தில் விளக்கேற்றி வலம் வந்து வழிபட்டனர். பம்பை உடுக்கை ஒளி கேட்டால் அங்கே அன்னையின் அருள் பிறக்குமல்லவா? கந்தமாபுரத்து பொதுமக்களும் வானகரத்தை சுற்றியுள்ள பொதுமக்களும்
மகா சிவராத்திரி மயான கொள்ளை பெருவிழாவில் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு அன்னை அங்காள பரமேஸ்வரியின் திருவருளை பெற்றுச் சென்றார். திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆலயம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அம்மன் திருவிழா என்றால் அங்கே வான வேடிக்கைக்கு பஞ்சமா என்ன? அன்னை அங்காள பரமேஸ்வரி மயானத்தை அடைந்ததும் அங்கே வான வேடிக்கை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் சிறப்பு, வெள்ளிக்கிழமை தினத்தில் பொங்கல் வைத்து பூசையிட்டு பக்தியோடு அன்னை அங்காள பரமேஸ்வரியை தொழுது நின்றால் அவர்கள் எண்ணங்கள் ஈடேறும், அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும். தீவினைகளை அழிக்கின்ற தாயாக இருப்பவள் அந்த அங்காள பரமேஸ்வரி அல்லவா? அழுத வில்லைக்கு பால் கொடுக்கும் அன்னையாக விளங்குகின்ற தாயும் அவள் அல்லவா? என்ன வரம் வேண்டும் என்று அங்காளியிடம் முறையிடுங்கள், அவள் நமக்கு அருள் தருவாள், இருள் களைவாள், வாழ்வில் வளம் தந்து நம்மை புகழோடு வாழ வைப்பாள் என்பது நிதர்சனமான உண்மையாகும்.